4410 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளுடன் பாகுபலி ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்திய கடற்படைக்கு தேவையான தகவல் தொடர்புகளை வழங்கும் செயற்கைக்கோளை சுமந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. வன்முறையை ஒருபோதும் தேர்தல் ஆணையம் பொறுத்துக் கொள்ளாது என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பீகாரில் ஜன்சுராஜ் கட்சி ஆதரவாளரான துலர்சந்த் யாதவ் என்பவர் கொலை வழக்கில் மொகாமா தொகுதி ஆளும் கட்சி வேட்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான அனந்த்குமார் சிங் கைது குறித்த கேள்விக்கு இவ்வாறு அவர் பதிலளித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பாகிஸ்தானுடன் சேர்த்து காங்கிரசின் உறக்கத்தையும் கெடுத்துவிட்டதாக பிரதமர் மோடி கிண்டல் அடித்துள்ளார். நாட்டின் படைகளையும் பாஜக அரசையும் நினைத்து மக்கள் பெருமிதம் தெரிவித்ததை எதிர்க்கட்சிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என பிரதமர் சாடினார். லாலு பிரசாத் யாதவுக்கும் சோனியாவுக்கும் நாட்டை பற்றிய கவலை இல்லை என மத்திய அமைச்சர் அமித்ஷா கடுமையாக சாடினார். பீகாரின் முசாபர்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், லாலு தனது மகனை முதலமைச்சராக்கவும் சோனியா தனது மகனை பிரதமராக்கவும் தான் விரும்புவதாக குற்றம் சாட்டினார். ஒரு மனிதனின் வலிமையை அவரது மார்பின் அளவு தீர்மானிப்பது இல்லை என பிரதமர் மோடி குறித்து ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். 56 அங்குல மார்பளவு இருப்பதாக பெருமை பேசும் சிலர் கோழையாக இருப்பதாக ராகுல் காந்தி பிரதமர் மோடியை மறைமுகமாக கிண்டல் அடித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் 2.0 நடவடிக்கைக்கு தயார் என இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி பாகிஸ்தானை எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் ஏதேனும் கோழைத்தனமான செயலுக்கு முயன்றால் வலுவான பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்துள்ள அவர், ஆயுதப்படைகள் சிந்தூர் 2.0 நடவடிக்கைக்கு முழுமையாக தயாராக இருப்பதாக கூறினார். சென்னை டி நகரில் உள்ள தனியார் விடுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. SIR நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் நிறுத்தாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வழக்கு தொடரும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர்களின் வாக்குரிமைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த சீர்திருத்தத்திற்கும் திமுக எதிரானது அல்ல என்றும் நேர்மையான தேர்தலை நடத்த முறையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கண்காணிப்பது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். SIR பணிகள் விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துவது தொடர்பாக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். திமுக அரசின் மோசமான செயல்பாடுகள் குறித்து வீடு வீடாக சென்று எடுத்துரைக்கும் வகையில் திண்ணை பிரச்சாரங்களில் ஈடுபடுமாறு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திமுகவை திசை திருப்பு முன்னேற்றக் கழகம் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் மக்கள் குறைகளை தீர்க்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாமல் SIRக்கு எதிராக கூட்டி மடைமாற்றும் நாடகம் அரங்கேற்றப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். SIR மூலம் வாக்கு திருட்டை நவீன முறையில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் செய்வதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், குறைந்தபட்ச நியாயம் கூட இல்லாமல் தேர்தல் ஆணையம் மோசடியாக செயல்படுவதாக சாடினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் தமிழ்நாட்டில் 75 லட்சம் வடநாட்டினர் வாக்களிக்கும் அபாயம் ஏற்படலாம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஜனநாயகத்தின் ஆணி வேரையே அறுக்கும் செயலில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருப்பதாக கடுமையாக சாடியுள்ளார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது குடியுரிமையின் மீது தொடுக்கப்பட்டுள்ள தாக்குதல் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திமுக தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்தை பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தரப்பு உள்ளிட்டோர் புறக்கணித்துள்ளனர்.
வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக வெற்றி கழகம் புறக்கணித்தது. திமுக சார்பில் நடக்கும் கூட்டம் என்பதால் பங்கேற்கவில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்குறியாக்கும் வகையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செயல்படுவதாக விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். 6,36,00,000 வாக்காளர்களின் பெயரை வெறும் 30 நாட்களில் எப்படி சரிபார்க்க முடியும் எனவும், முதல் கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் 2ஆம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எவ்வாறு சரியான நகர்வாய் இருக்க முடியும் எனவும் வினவினார். கேரளாவை போல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் SIR நடவடிக்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என திமுகவுக்கு தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் வாக்கு அரசியல் லாபத்துக்காக திமுக நடத்தும் கபட நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை எனவும் காட்டமாக விமர்சித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற 49 கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். அந்த கூட்டத்தில் பங்கேற்காதவர்களும் தங்களுடைய கட்சிகளில் SIR குறித்து விவாதித்து ஜனநாயகத்தை காத்திடும் முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மற்ற முன்னாள் அமைச்சர்களுடன் பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடுவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. கிழக்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மியான்மர் கடற்கரையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மியான்மர் கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடலில் நிலவிய மேலடுக்கு காற்று சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை திடீரென உயர்ந்திருக்கிறது. பச்சை காய்களின் அறுவடை காலம் முடிவடைந்ததால் காய்கறி விலை கிலோவுக்கு 5 முதல் 40 ரூபாய் வரை விலை உயர்ந்திருக்கிறது. 40 ரூபாய்க்கு விற்பனையான அவரைக்காய் விலை 2 மடங்காக உயர்ந்து கிலோ 80 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் விலை 30 ரூபாய் உயர்ந்து கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனையானது. வார விடுமுறையை கொண்டாட நீலகிரி மாவட்டம் உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கல்லட்டி மலைப்பாதையில் பள்ளத்தாக்கு காட்சியை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மலை முகடுகளை தொட்டு செல்லும் வேகங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கோக்கட்ஸ் வாக், பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, தூண்பாறை, மோயர் சதுக்கம் போன்ற சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வார விடுமுறையை கொண்டாட சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பூங்காவில் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டதோடு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அதேபோல் படகு இல்லத்தில் வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். வார விடுமுறையை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி மூலம் பாறைகளுக்கு நடுவே இயற்கையாக கொட்டும் மெயின் அருவியை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் திருவள்ளூர் அடுத்த பூண்டி ஏரியில் குவிந்த மக்கள் ஆபத்தை உணராமல் மதகுகள் அருகே குளித்து விளையாடி மகிழ்ந்தனர். அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் முன்னெச்சரிக்கையாக தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் 9 நாட்களுக்கு பிறகு கட்டுப்பாடுகளுடன் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. பேச்சுப்பாறை அணையிலிருந்து தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 9 நாட்களாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. மதுரையில் வெயில் சுட்டரித்த நிலையில் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக அழகர் கோவிலுக்கு செல்லும் பேருந்தில் ஓடிச் சென்று ஏறும் நிலை ஏற்பட்டதோடு இடம் இல்லாமல் படியில் தொங்கியபடி சென்ற நிகழ்வும் அரங்கேறியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வாடியன் கோவில் தெருவில் கழிவுநீர் கால்வாய் இன்றி சாலையில் கழிவுநீர் தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலையோரம் குப்பைகள் கொட்டப்பட்டு வரும் நிலையில் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இலங்கை புத்தளம் மீனவர்கள் வலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்கள் சிக்கியதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வலையில் சிக்கிய மீனை எடுக்க முடியாமல் கரைக்கு கொண்டு வந்து பின்னர் அனைவரும் சேர்ந்து எடுத்தனர். வெண்கட பரவா என்ற பாறை மீன்கள் அதிக அளவு கிடைத்ததாக கூறப்படுகிறது. சென்னை அடுத்த குன்றத்தூர் முருகன் கோயிலை சுற்றி 1000 பனை விதைகள் விதைக்கும் பணியில் சிறுவர்கள் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். மேலும் பனை விதைகளை தொடர்ந்து பராமரித்து கண்காணிக்க இயற்கை தாயகம் அறக்கட்டளை குழு ஒன்றை அமைத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை அடுத்த வைக்கல்லூர் பகுதியில் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் வெட்டிய நபர் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கலிங்கராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பேபி என்பவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த ஆசனூர் வனப்பகுதியில் தக்காளி பாரம் ஏற்றிச் சென்ற லாரியை வழிமறித்த காட்டு யானை தக்காளி பெட்டியை கீழே தள்ளி தக்காளியை சுவைத்த வீடியோ வெளியாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ஆலடியில் உள்ள பழமை வாய்ந்த ஐயனார் கோயில் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த பூதவராயன்பேட்டை கிராமத்தில் பாசன வாய்க்கால் தூர்வாராமல் உள்ளதால் தண்ணீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விரைந்து பாசன வாய்க்காலை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வஞ்சியாபுரம் பிரிவு பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை புதுப்பிக்க கோரி அமைதி ஊர்வலம் நடத்த முயன்ற போது மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ரயில்வே மேம்பாலம் திறப்புக்கு தயாராகி வரும் நிலையில் இது தொடர்பான ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அடுத்த சவலாப்பேரி அரசு பள்ளி அருகே பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் தொடர்பாக 3 சிறுவர்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சொக்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர் மற்றும் 3 சிறுவர்கள் உட்பட 4 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் 2314 மெட்ரிக் டன் யூரியா இருப்பில் இருப்பதாக கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சித்ரா தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விலைக்கு உரம் விற்பனை செய்பவர்கள் மீது புகார் கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் 2,46,441 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் அதில் 1,22,000 மெட்ரிக் டன் நெல் ரயில் மூலம் அரவைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த ஆண்டு குறுவை சாகுபடியில் 93,986 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 2 மடங்கு கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றார். தஞ்சை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சாக்கு தட்டுப்பாடு இருந்த நிலையில் கொல்கத்தாவில் இருந்து 2 சரக்கு ரயில்களில் 54 லட்சம் சாக்குகள் தஞ்சை மற்றும் கும்பகோணம் ரயில் நிலையங்களுக்கு வந்தடைந்தன. இதையடுத்து லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உயிரி மருத்துவ கழிவு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மற்றும் தவேகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிசானத்தூர் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள விவசாய நிலம் அருகே தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைய இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் பகுதியில் திமுக ஆட்சியில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட பட்டாவை மாற்று நபர்களுக்கு மாற்றி கொடுத்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊத்தாங்கல் பகுதியில் உள்ள 45 நபர்களுக்கு கடந்த 1999ஆம் ஆண்டு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாகவும் அந்த பட்டாவினை மாற்று நபர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு போலி பட்டாவாக தயாரித்து வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். சபரிமலை மண்டல பூஜையையொட்டி சென்னை எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் இருந்து கொல்லத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. எழும்பூரில் இருந்து கொல்லத்திற்கு நவம்பர் 14ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரையிலும், சென்ட்ரலில் இருந்து நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கவிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
தாவேக்க தொண்டர் அணிக்கு ஆலோசனை வழங்க ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில் குழு அமைத்து தொண்டர் அணிக்கு வழிகாட்ட தாவேக்க சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் கருத்து கேட்பு கூட்டத்தில் அறப்போர் இயக்கத்தினர் மற்றும் கல்குவாரி உரிமையாளர்களிடையே கைகலப்பானதால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான அறப்போர் இயக்க கருத்து கேட்பு கூட்டம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான கூடத்தை மூடக்கோரி அனுமதி மீறி தாவேக்க போராட்டம் நடத்திய நிலையில் மது அருந்திவிட்டு சாலையில் படுத்துக் கொண்டு நபர் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டம் நடத்த தாவேக்கவினர் அனுமதி கேட்ட நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதால் அனுமதி மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் இலங்கை கடற்படையினர் தடுத்து நிறுத்தி துப்பாக்கி முனையில் விரட்டியடித்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படையில் சென்ற 2500க்கும் மேற்பட்ட மீனவர்களும் இலங்கை கடற்படையினரின் அச்சுறுத்தலால் கரை திரும்பியுள்ளனர். இபிஎஸ் மீது தனக்கு மன வருத்தம் உள்ளதாகவும் யாருக்கு மன வருத்தம் இருந்தாலும் அதை அவரிடம் நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை சோலை அழகுபுரம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோட்டையன் திமுகவை எதிர்க்கும் எண்ணத்துடன் செயல்படாமல் சொந்த ஈகோ பிரச்சனையை காட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டது தவறு என்றும் தெரிவித்தார். மதுரையில் கட்டில் அருகே வைக்கப்பட்டிருந்த வெந்நீர் வாளிக்குள் தவறி விழுந்து படுகாயமடைந்த 7 மாத பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாடக்குளம் பகுதியைச் சேர்ந்த சேதுபதி என்பவரது மனைவி விஜயலட்சுமி குளிப்பதற்காக மின்சார ஹீட்டர் மூலம் வாளியில் வெந்நீர் சுட வைத்துவிட்டு சமையல் செய்து கொண்டிருந்த போது குழந்தை கட்டிலிலிருந்து தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. கூட்ட நெரிசல் துயர சம்பவம் தொடர்பாக தாவேக்க தலைமை கழக நிர்வாகிகளை விசாரிக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு திங்களன்று செல்ல திட்டமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகளிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியில் செயல்படும் அரசு டாஸ்மாக் கடையை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். அப்பகுதியில் செயல்பட்டு வந்த நவீன மதுபான பார் மூடப்பட்ட நிலையில் டாஸ்மாக் கடையையும் மூடக்கோரி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கர்லம்பாக்கத்தில் பத்திரப்பதிவு எழுத்தர் வீட்டிற்குள் புகுந்து 100 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். பத்திரப்பதிவு எழுத்தாளர் பழனி என்பவர் ஆந்திராவில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்றார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே குடும்ப தகராறு காரணமாக மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஈட்டி வீராம்பாளையம் கிராமம் ராக்கியாப்பட்டி பகுதியில் வாடகைக்கு குடியிருந்து வரும் ஓட்டுநர் மணிகண்டனுக்கும் மனைவி அஜிதாவுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. நெல்லையில் வக்ஃபு நில பிரச்சினை தொடர்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியின் மனைவி தங்களது மகனுக்கும் கொலை மிரட்டல் வருவதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். முதலமைச்சர் தனிப்பிரிவில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் விசிலி வக்ஃபு நில பிரச்சினை தொடர்பாக கடந்த மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே மர்மமான முறையில் நபர் இறந்து கிடந்ததை கண்டு கதறிய தங்கை உறவினர் மீது சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். கடம்பூர் சாலை இரட்டைக்குளம் அருகே கயத்தாறு தேவர் காலனியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்ற நபர் உயிரிழந்து கிடந்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அருணாச்சலபுரம் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான குடிநீர் தொட்டி அருகே மலம் கழித்து சென்ற மர்ம நபரால் தண்ணீர் பிடிக்க முடியாமல் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். மர்ம நபரை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள கிராம மக்கள் அருகில் அமைந்துள்ள ரேஷன் கடை, அங்கன்வாடி மையம் ஆகியவற்றில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். நாகலூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்.
புதுச்சேரியில் மனைவியிடம் அத்துமீறி ஆபாசமாக பேசிய நண்பனை வெட்டி கொலை செய்த கணவரையும் அவரது கூட்டாளிகள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கோழிலோடு ஏற்றும் கூலி தொழிலாளிகளான உழவர் கரையைச் சேர்ந்த சந்துரு மற்றும் முருகம்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் ஆகியோர் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் வெங்கடேசனின் மனைவியை செல்போனில் தொடர்பு கொண்டு சந்துரு ஆபாசமாக பேசி வந்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் புரசங்காடு கிராமத்தில் 8ஆம் வகுப்பு மாணவன் வாய்க்கால் கரையில் உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கியபடி மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறு வயதிலேயே தாயை இழந்த சிறுவன் அருள்செல்வன் தனது தாத்தாவின் வீட்டில் வசித்து வந்த நிலையில் சனிக்கிழமை மாயமாகினார். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை ஊராட்சியில் உள்ள ராஜகம்பீரம் பெரியகுளம் கண்மாய் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையில் அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று துவக்கி வைத்தார். பெரியகுளம் கண்மாயில் தூர்வாரும் பணி, வடிகால் அமைப்பு, கரைகளை பலப்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்தல், நடைபாதையில் ஃபேவர் பிளாக் அமைத்தல், மின் விளக்குகள் மற்றும் உள்நுழைவு நீர்க்குழாய் உள்ளிட்ட பணிகளுக்காக 7,73,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் போக்குவரத்து விதிமீறலுக்கான அபராதத்திலிருந்து தப்பிக்க ஹெல்மெட்டுக்கு பதிலாக பாத்திரத்தால் தலையை மூடியபடி இளைஞர் ஒருவர் பயணம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து பயணம் செய்த அவர் சிசிடிவி பதிவிலிருந்து தப்புவதற்காக பாத்திரத்தால் தலையை மூடியதாக கூறப்படுகிறது. தென்கொரியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சீன அதிபருக்கு விதவிதமான பரிசுகளை வழங்கி தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் கௌரவித்தார். மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும் கோ எனும் விளையாட்டின் மரப்பலகையை வழங்கிய அவர் அது குறித்து சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் விளக்கம் அளித்தார். கரீபியன் நாடான ஹைதியில் பில்லி சூனியம் வைப்பவர்கள் கல்லறையில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தனர். இறந்தவர்களை கௌரவிக்கும் வகையில் பில்லி சூனிய பயிற்சியாளர்கள் போர்ட் ஓ பிரின்ஸின் கல்லறையில் ஒன்றாக கூடி ஆத்மாக்களுக்கு இசை நடன நிகழ்ச்சிகளை நடத்தி வினோத பூசை செய்தனர். இறந்த ஆன்மாக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து வழிபாடு செய்தனர். சீனாவின் 15வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான தீப ஓட்டம் தெற்கு சீனாவின் ஷென்சன் நகரில் தொடங்கியது. விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க இன்னும் ஒரு வாரம் உள்ள நிலையில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை குறிக்கும் வகையில் ரோபோ ஒன்று தீபச் சுடரை ஏந்திச் செல்லும் காட்சி அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 186 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 18.3 ஓவர்களில் இலக்கை எட்டி அபார வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் 1-1 என்ற நிலையில் 2 அணிகளும் சமநிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் புதிய தலைவராக சீனிவாசராஜ் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சீனிவாசராஜ் இதற்கு முன்பு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் பொருளாளராக பணியாற்றி இருந்த நிலையில் தற்போது தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். நியூசிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் கேன் வில்லியம்சன் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஆனால் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு T20 போட்டியில் அறிமுகமான கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து அணிக்கு நீண்ட நாள் கேப்டனாக இருந்தார். 60வது வயதை எட்டிய பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு வாழ்த்து தெரிவிக்க மும்பையில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு ரசிகர்கள் குவிந்தனர். கையில் வாழ்த்து பதாகைகளுடன் காத்திருந்த தொண்டர்கள் ஷாருக் கானின் வீட்டின் முன்பு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஞாயிறு விடுமுறை தினத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கோயில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்ட நிலையில் விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 2.5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மலையே சிவனாக அமைந்திருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த கொக்கராயன்பேட்டையில் உள்ள சுயம்பு மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு அல் முகமதியா ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகம் மற்றும் சுன்னத் ஜமாத்தார்கள் சார்பில் சீர்வரிசை வழங்கப்பட்டது. 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் உட்பட 9 வகையான சீர்தட்டுகளுடன் ஊர்வலமாக சென்று வழங்கினர்.
திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சேக் தாவூது ஆண்டவர் தர்காவின் 724ஆம் ஆண்டு கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை புனித சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர்.